அடுத்தது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். இப்போ மோஸ்ட்டாக எல்லா வீட்லேயுமே இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குது. நம்ம இங்கேயும் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் போட்டிருக்கோம். ஒன் சைடு வந்து அங்கே வந்து விக்கெட் பேஸ்கெட் கேட்டாங்க. விக்கெட் பேஸ்கெட் பொறுத்த வரையுமே வந்து அந்த ஃப்ரிட்ஜில் ஐட்டம் கூலிங்காக உள்ள ஐட்டம் எடுத்து உள்ளே போகிறதுக்கு ஓகே. பட் நீங்கள் லாங் டைமாக ஒரு 1 வீக்காக நீங்கள் வெஜிடபிள்ஸ் போட்டிங்கன்னா அது கரை பிடிச்சிரும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் அது வேணான்னு சொல்லிட்டேன். டோர்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க. இந்த சைடில் லெக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹை சேர் போட்டு உட்காரக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பொதுவாக மார்னிங் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு 2 பேர் தான் வருவாங்க. சிங்கிள் பர்சன் 2 பர்சன் தான் வருவாங்க. நீட்டாக சாப்பிட்டு போகிறக்கு ஸ்பேஸ் இருக்குது. மேக்ஸிமம் இந்த வித்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட் வைக்கலாம். 3 ஃபீட்டுக்கு இந்த டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் வைக்கலாம், இல்லை 1.5 ஃபீட் வைக்கலாம். இவங்க வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு 4 ஃபீட் வச்சுருக்காங்க. அந்த சைடு குக் பண்ணுறக்கும், இந்த சைடு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி பண்ணியிருக்காங்க. இதில் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு பேனலிங் பண்ணியிருக்கோம். லைட்ஸ் ஆங்கிள் லைட்ஸ் போடும்போது இன்னும் ரொம்ப அழகாக காமிக்கும் உங்களுக்கு. கலருங்க. நம்ம கிச்சனுக்குள்ளே டைல் கலரும் ஃப்ளோர் கலரும் அதேமாதிரி கிச்சன் வால் ஃபுல்லாக டைல் ஒட்டினீங்கன்னா அந்த கிச்சனை அழகாக காமிக்கும். அதுக்கப்புறம் இன்டீரியருக்குள்ளே பண்ணும்போது அந்த கரெக்டான கலர்ஸ் கிச்சனுக்குள்ளே டார்க்னஸ் இல்லாமல் ஒரு லைட் கலர்ஸ்குள்ளே கொண்டு வந்து அந்த அவுட்புட் வர்றது தான் ரொம்ப ரேரு. இங்கே அந்த அவுட்புட் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் சூப்பராக வந்திருக்கு.